ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வந்த எல்லா கிருபையின் தயவுகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சுவாமி, எங்களுடைய ஆராதனையிலே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் முழுமையாய் தங்கியிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்று நாங்கள் தியானிக்கின்ற திருமறை பகுதிகள், நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த மாலை நேரத்திலே உம்முடைய ஷெகினா மகிமை எங்கள் ஆலயத்திலே தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும். உமக்கு எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக எழுந்து நின்று பாமாலையில் 16வது பாடலை பாடுவோம். ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடல், பாமாலை 16. நின்ற வண்ணமாக கடவுளை தொழுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா.
கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் நீர் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்து நம்முடைய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்க ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பசுநாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 45 முடிய. மார்க் 10 வசனங்கள் 35 துவங்கி 45 முடிய. அப்பொழுது செபிதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரசத்திலும் ஒருவன் உமது இடது பரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற எவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோப்பின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே எப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்பதே வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். காலை முதல் ஆண்டவரே, இந்த உலகத்தின் வார்த்தைகள், இந்த உலகத்தின் சத்தங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகள், இவைகளையே நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாக, திருச்சபை மக்களாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒன்றிணைந்து திருமறையை தியானிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு இடைப்படும். எங்கள் இருதயத்தின் தியானங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள் தலைப்பு சீடத்துவத்தின் மேன்மை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீடத்துவத்தினுடைய மேன்மை, சீடத்துவத்தை குறித்தல்ல, அந்த சீடத்துவத்தினுடைய மேன்மையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க வந்திருக்கின்றோம். சீடத்துவம் என்ற ஒரு வார்த்தைக்கு பல்வேறு நிலைகளிலே தியானிப்பதற்கு திருமறை நமக்கு வார்த்தைகளை கொடுக்கின்றது. பல நிலைகளே அதை குறித்து நாம் தியானிக்க முடியும். ஆக இந்த மாலை வேளையிலே சீடத்துவத்தின் மேன்மை, இந்த ஆண்டவருக்கு நான் சீடனாய் இருப்பதினால் எனக்குள் காணப்படுகின்ற மேன்மை என்ன, இதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சீடத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தலைவனுடைய போதனைகள், அவருடைய வாழ்வு, அவருடைய நோக்கம், இவைகள் எல்லாம் எந்த ஒரு மனிதன் பின்பற்றுகின்றானோ அதை ஆழ்ந்து கவனித்து அதை தன் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துவது. நான் விரும்புகின்ற ஒரு மனிதன், நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்வை நான் சிந்தித்து பார்ப்பதுதான் சீடத்துவம். அவருடைய வாழ்வின் நோக்கத்தை சிந்தித்து பார்ப்பதுதான் ஒரு சீடத்துவம். அவருடைய போதனைகளை நான் எந்த அளவிற்கு என் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறேன் என்பதுதான் சீடத்துவம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த சீடத்துவத்தை எப்படியாய் பார்க்கின்றோம்? எந்த ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவை போல மாற்றம் பெற்று வருகிறானோ அந்த அனுபவங்கள் சீடத்துவம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை போல வாழ்க்கையை அமைக்கின்றதுதான் சீடத்துவமாய் காணப்படுகிறது.
நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இந்த சீடத்துவத்தினுடைய மேன்மையை இயேசுவானவர் அங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். நான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர், நான் விரும்புகின்ற அவருடைய வாழ்வு, நான் விரும்புகின்ற பார்க்கின்ற அவருடைய நோக்கம், இவைகள் எல்லாம் என்னிலே பிரதிபலிக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? அதை கொண்டு இன்னொரு மனிதனை உருவாக்கு. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கு. உன்னுடைய சீடத்துவம், என்னுடைய சீடத்துவம் இன்னொரு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்ற வரை அவர்கள் கொடுத்த பெயர் சீடர்கள், சீஷர்கள். இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். இயேசுவானவர் செய்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செயலாற்றினார்கள். எந்த வகையான ஊழியத்தை ஆண்டவர் செய்தாரோ, அவர் எப்படி செய்தாரோ அப்படி அவர்கள் செய்தார்கள். எப்படி கடைசி வரை தன்னுடைய வாழ்வை மக்களுக்காய் அர்ப்பணித்தாரோ இயேசுவானவர், அப்படியாய் அவர்களும் அர்ப்பணித்தார்கள். எப்படி இயேசுவானவர் மரித்தாரோ அதை போல சீடர்களும் தங்களை மரிக்க ஒப்பு கொடுத்தார்கள். இவைகளெல்லாம் சீடத்துவத்தினுடைய அடையாளங்களாய் காணப்படுகின்றது. ஆக சிஷ்யத்துவத்தை குறித்து திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காரியம் லூக்கா அடிகளார் எழுதுகின்றார் 14ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களிலே, தன் தகப்பனையும் தாயையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. தன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. அப்ப இந்த சீஷத்துவம் என்ற ஒரு வார்த்தைக்கு இது ஏதோ ஒரு இலவசமாய் சாதாரணமாய் பெற்றுக்கொள்கின்ற அனுபவம் அல்ல. ஏதோ மாதமானால் நாம் சந்தா தொகை கட்டுகின்றோமே அதை போல ஒரு அனுபவம் அல்ல. பிறந்த உடனே கொண்டு வந்து இங்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றோமே அந்த ஒரு அனுபவம் அல்ல. சீஷத்துவத்திற்கு வேறொரு அனுபவத்தை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. நீர் எல்லாவற்றையும் வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற வேண்டும். இதுதான் சீஷத்துவத்தினுடைய காரியம். அப்படி என்றால் அப்பேற்பட்ட ஒரு சீடத்துவ வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்கின்ற மேன்மைகள் என்ன? நான் எல்லாத்தையும் வெறுத்துடுறேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வெறுத்து விடுகிறேன், தாயை வெறுத்து விட்டேன், தகப்பனை வெறுத்து விட்டேன், ஆஸ்தியை வெறுத்து விட்டேன், எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். அப்படி என்றால் எனக்குள் காணப்படுகின்ற மேன்மை என்ன? இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய நேரத்தின் நிமித்தமாக ஒரே ஒரு திருமறை பகுதியை நாம் வாசிக்கின்றோம். இதனோடு கொடுத்த மற்ற திருமறை பகுதிகளை நான் சொல்லுகிறேன், ஒருவேளை குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் ஆகிய இந்த பகுதிகள் எல்லாம் இந்த சீடத்துவத்தினுடைய மேன்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம் என்று சொன்னால், இது ஒருவேளை நாம் ஓய்வு நாள் பள்ளி பாடசாலையிலிருந்து படித்து கொண்டு வந்த பாடம். இது எப்படி தானியேல் அங்கு காப்பாற்றப்பட்டார், எப்படி அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் காப்பாற்றப்படுகின்றார், தன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்காக அவர் எப்படி போராடுகின்றார், இவைகள் எல்லாம் நாம் ஓய்வு நாள் பள்ளியிலிருந்தே நாம் படித்த ஒரு காரியங்கள். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையை முதலாவது நாம் திருமறையிலே வாசிக்கின்ற பொழுது அவருக்கென்று வாழ்க்கையிலே ஒரு அனுபவங்கள் இருக்கின்றன. அது என்ன அனுபவங்கள்?
தன் வழக்கத்தின்படியே அவர் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவாருங்க? 3 முறை அவர் ஜெபம் பண்ணக்கூடியவர், ஜெபம் பண்ணுகின்ற ஒரு மனிதன். சரி, ஜெபிக்கின்ற ஒரு மனிதனா இருக்கிறாரே, இன்னும் அவருடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் என்று. தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல், அது எந்த ஒரு காரியத்திலும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல், வழக்கத்தின்படி 3 முறை ஜெபிக்கின்ற நல்ல ஒரு விசுவாசி. இப்ப இந்த விசுவாசிக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம் என்ன? அவர் வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் அவர் கடந்து போகின்றார். கொடுக்கப்பட்ட சட்டம் என்ன? நீ ராஜாவை வணங்க வேண்டும். நீ உன் ஆண்டவரை வணங்குவதற்கு பதிலாக நீர் யாரை வணங்க வேண்டும்? ராஜாவை வணங்க வேண்டும். அப்படி ராஜாவை நீ வணங்கவில்லை என்று சொன்னால் உன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்போம், சிங்க கெபிக்குள்ளாய் நீ போடப்படுவாய் என்று அங்கே சட்டம் இயற்றப்படுகிறது. அவருடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் அழகாய் பார்க்கின்ற பொழுது, இந்த சட்டம் இயற்றப்பட்டு கையெழுத்து போட்ட பின்பும் அவர் தன் வழக்கத்தை என்ன பண்ணலைங்க? அவரை மாற்றிக்கொள்ளவில்லை. தினந்தோறும் 3 முறை அவர் ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே இருந்தார். ஒருவேளை ஜெபிக்குங்கள் என்று சொன்னால், ஜெபிக்கின்ற காரியம் மிக சுலபமான ஒரு காரியம். இன்றைக்கு ஜெபிச்சிடலாம். ஆனால் ஜீவனையே பணயம் வைக்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை, ரொம்ப சுலபம். ராஜாவை வணங்கிட்டு தன் ஜீவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய விசுவாசத்திற்கு எதிர்மறையாய் நடைபெறுகின்ற காரியத்தை, தன்னுடைய சீடத்துவத்திற்கு எதிர்மறையாய் நடைபெறுகின்ற காரியத்தை அவர் போராடுகின்றார் பாருங்க. அதுதான் சீடத்துவத்துடைய மேன்மை. ரொம்ப ஈஸியா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்திடலாம், இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த சீடத்துவத்திற்காக என்றைக்கு நாம் போராடுகின்றோமோ, அதுவும் அந்த போராட்டம் எப்படி என்னுடைய ஜீவனையே இழக்கக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கும் என்று சொன்னால், அதுதான் சீடத்துவத்தினுடைய மேன்மை. இந்த சீடத்துவத்தின் மேன்மையை தான் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் ஒரு முறை ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு இராணுவம் 3 வாலிபர்களை பிடித்து வருகிறார்கள். 3 வாலிபர்களை பிடித்து அவர்களிடத்தில் சொல்லப்படுகின்ற காட்சி என்ன? இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே நீ மறுதலிக்க வேண்டும். மறுதலிக்கவில்லை என்றால் உன்னை நோக்கி இருக்கின்ற இந்த துப்பாக்கி உன்னை சுட்டுவிடும். இதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க இந்த 3 வாலிபர்களும் முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெகு போராட்டத்துக்கு பின்பாக ஒரு வாலிபன் எழுந்து அவன் இயேசுவை மறுதலிக்கின்றான். அவனை அனுப்புகின்றார்கள். சற்று நேரம் கழித்து இன்னொரு வாலிபன் எழுந்து அவனும் இயேசுவை மறுதலிக்கின்றான். அவனும் அங்கு பிழைக்கின்றான். ஆனால் 3வது நபரான அந்த வாலிபன் கடைசி வரை அவன் முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறான். அவனை அவர்கள் அசைக்கிறார்கள், திட்டுகிறார்கள், எந்தோ செய்து பார்க்கிறாங்க. அவன் கடைசி வரை அவன் என்ன பண்ணல? மறுதலிக்கல. அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னை துப்பாக்கியால் சுட்டு விடுவோம். அவன் உடனடியாக தன்னுடைய கரங்களை வானத்திற்கு நேராக விரித்து சத்தமிட்டு ஜெபம் பண்றான். இந்த காட்சியை கண்ட இந்த வீரர்கள், இராணுவ வீரர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் சந்தித்தது இல்லையே, மரணத்தை கூட கவலைப்படாமல் தன் ஆண்டவரை அவன் ஆராதிக்கிறானே என்று தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அங்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதுதாங்க சீடத்துவத்துடைய மேன்மை. ஒருவேளை இன்றைக்கு நான் விசுவாசத்துக்கு போராடுவேன் என்று சொன்னால் அது இன்னொரு மனிதனை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிற ஒரு காரியம். இந்த சீடத்துவத்தினுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இது சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, பெயருக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, விசுவாசத்துக்காக போராடுகின்ற ஒரு வாழ்க்கை.
அதுவும் ஜீவனுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு வாழ்க்கை. சாதாரண காரியத்துக்கு எத்தனை முறை நம்ம மறுதளிச்சிருப்போம் பாருங்க. சாதாரண காரியங்களுக்கு எத்தனை முறை அவரை திட்டிருப்போம், எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, நீ மொத்தம் இங்க இருந்தீன்னா எங்க வீட்டில் இந்த சாவு நடந்திருக்காது, நாங்க இழந்திருக்க மாட்டோமே. எத்தனை முறை நம்முடைய விசுவாசத்தினாலே ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம். அப்ப இந்த சீடத்துவம் போராடுகின்ற ஒரு அனுபவத்தை கற்றுத்தருகின்றது. அதுதான் அதனுடைய மேன்மை. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். பவுலடிகளாருடைய கடிதம். கொரிந்து திருச்சபைக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுகின்றார். வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எதுக்கு? தேவ கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உங்கள் உடன் ஊழியக்காரராகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன புத்தி சொன்னாங்கங்க? தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பவுலடிகளார் அங்கு எடுத்து கூறுகின்றார். இந்த கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருடைய பிள்ளையாக, இந்த சீஷத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்வின் போராட்டத்தை எடுத்துரைக்கின்றார். யாருக்கு? இன்னொரு மனிதனுக்கு. ஏன்? ஆண்டவருடைய கிருபையை அவன் பலமாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்முடைய சீடத்துவம் இன்றைக்கு பலமாய் இருக்குமே என்று சொன்னால் அதனுடைய மறைபொருள் என்ன? இன்னொரு மனிதனை பலவுள்ளவனாய் மாற்றுகின்றது. காம்ப்ளான் குடிச்சா பலம் வந்துரும், ஹார்லிக்ஸ் குடிச்சா பலம் வந்துரும். இதெல்லாம் நம்ம நம்பிக்கை. அதுல வருதா வரலையா தெரியல, நம்பிக்கை. ஆனா திருமறை சொல்லுகிறது, நான் விசுவாசத்திற்காக நிற்கின்ற பொழுது, அது வாழ்வின் அனுபவத்தை நான் இன்னொருவருக்கு காட்டுகின்ற பொழுது அல்லது அவர்கள் பார்க்கின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? தேவனுடைய கிருபையை அவர்கள் பலமாய் பற்றிக் கொள்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யார் ஆண்டவரை பலமாய் பற்றிக் கொள்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சீடத்துவம் ஏதோ ஒரு இலவசமாய் சாதாரணமாய் பெறுகின்ற ஒரு காரியம் அல்ல. இது போராடணும். போராடாம இந்த சீடத்துவத்தில் வர முடியாது. என்ன போராட்டம்? பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தேன், நான் மரணத்திற்குள்ளாய். வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள், தன்னுடைய போராட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கடைசி வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தோம். இத்தனை பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலே கடந்து வந்த பொழுது கூட நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருந்தேன். ஏன்? ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அந்த விசுவாசத்தை உனக்கு நான் காட்டுகின்றேன். நாம் நமக்குள் இருக்கின்ற விசுவாசத்தை இதுவரை எத்தனை பேருக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம்? ஏதோ ஒரு கிராம ஊழியத்திற்கு போறோம், அங்க நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றோம், அவ்வளவுதான். அதுவல்ல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு யாரை ஆண்டவருடைய கிருபையை விருதாவாய் பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதமாய் பெற்றிருக்கின்றார்கள்? பவுலடிகளார் அதுதான் சொல்றார். என் உடன் ஊழியனே, என் உடன் விசுவாசியே, என் உடன் திருச்சபை அங்கத்தினரே, நீ பெறுகின்ற கிருபையை விருதாவாய் போவாதபடிக்கு என் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உனக்கு முன்பாய் படம் பிடித்து காட்டுகின்றேன். 1881ஆம் ஆண்டு
அமெரிக்க நாட்டினுடைய 20வது ஜனாதிபதியாக ஜேம்ஸ் கெர்ஃபீல்ட் என்பவர் தேர்வு செய்யப்படுகின்றார். அவர் நல்ல ஒரு நற்செய்தியாளர், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர். அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர் பதவியேற்ற நாளிலே அவர் ஒரு நீண்ட உரையை செய்கின்றார். அந்த நீண்ட உரையை கேட்ட பிறகு அவரிடத்திலே பேட்டி எடுக்கின்ற பொழுது கேள்வி கேட்டார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு எது? அவங்களாம் நினைச்சாங்க இவர் என்ன சொல்லுவாரு, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் எனக்கு மகிழ்ச்சி என்று அவர் சொல்லுவாருங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேள்வியை கேட்டாங்க. அவர் பதில் சொன்னார், நான் என்றைக்கு நற்செய்தியாளனாக இந்த சமுதாயத்தில் இருந்தேனோ, என்றைக்கு என் வழியாக ஆண்டவருடைய கிருபையை இன்னொருவன் விருதாவாய் பெற்றுக்கொள்ளாமல் பாடுபட்டேனோ, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த அமெரிக்க பிரசிடென்ட் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. அமெரிக்க பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. இன்னொரு மனிதன் என் வழியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காய் முன் வருகிறார் பாருங்க, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அப்ப இன்றைக்கு நான் பெற்றிருக்கிற சீடத்துவத்தின் வழியாய் இன்னொரு மனிதனை என்னால் உருவாக்க முடியும். அதுதான் சீடத்துவத்துடைய மேன்மை. கிறிஸ்துவத்தினுடைய மேன்மை இல்லை, அது சீடத்துவத்தின் மேன்மை. பவுலடிகளார் அதை தான் அங்கே ஏறெடுக்கின்றார். அவர் வாழ்வின் இறுதி வரை அவர் பட்ட துன்பங்கள் எல்லாம் எதையும் குறித்து அவர் கவலைப்படல. பிலிப்பியருக்கு அவர் எழுதுகின்ற போது சொல்லுகிறார், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாருங்களா, இயேசுவானவர் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசுவானவர் தாழ்த்தினார். அவரை என்னுடைய குருவாக நான் ஏற்றிருக்கிறேன், என் தலைவராக நான் ஏற்றிருக்கிறேன். அப்ப நான் அவரை போல என்ன ஆகணும், நான் வாழ்ந்து காட்டணும். ஆக எனக்கு இந்த பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, இத்தனை இவைகளுக்கு மத்தியிலும் நான் மகிழ்ச்சியாய் உங்கள் முன்பாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சான்று பகிர்கின்ற பவுலடிகளாரை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாலை நேரத்தில் நாமும் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த சீடத்துவத்தின் வழியாய், நான் பெற்றிருக்கின்ற சீடத்தின் வழியாய் எத்தனை நபர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்திருக்கின்றேன். எத்தனை நபர்கள் என்னை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதா இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி பாடம் மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை உள்ள திருமறை பகுதிகள். சீடத்துவ வாழ்க்கையை ஒரு முறைப்படுத்துகின்ற ஒரு பகுதியாய் காணப்படுகின்றது. சீடத்துவத்தின் மேன்மைகளை குறித்து நாம் சிந்திக்கிற வேளையிலே இந்த சீடத்துவத்தினுடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்று இயேசுவானவர் கற்றுத்தருகின்றார். 45வது வசனத்தை வாசிங்க. அவர் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசுவானவர் சொல்றார். எப்ப சொல்றாரு? அவருடைய சீடர்கள் இங்க கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய வலது பாரத்தில் நான் உட்கார்ந்திக்கணும், இன்னொரு பக்கம் யார் உட்கார்ந்திக்கணும்? என் சகோதரன் உட்கார்ந்திக்கணும். நாங்கள் 2 பேர் தான் உங்க அருகாமையில் உட்காரணும். எங்களுக்கு இந்த பதவியை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பதவி தான் இங்கே மைய பொருளாக சீடர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. தாங்கள் விட்டு வந்த காரியங்கள், தங்களுடைய வாழ்வின் அனுபவங்கள், இவைகள் எல்லாம் குறித்து அவர்கள் பெரிதாய் சிந்திக்காமல் எப்படியாயிலும் ஆண்டவருடைய அந்த சமூகத்திலே ஒரு பதவியில நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம உட்கார்ந்துடணும். இது போதும், இதுதான் நல்ல ஒரு சீடத்துவம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே கூட இந்த பதவிக்கு தான் நாம் இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றோம்.
யாருக்கு என்ன பதவி, யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும், அது எங்க உலகளாவிய திருச்சபைகள் இன்று எங்க போனாலும் இந்த பிரச்சனை. பதவியை முன்வைத்துத்தான் இன்றைக்கு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சீடத்துவத்தின் வாழ்க்கையை நான் செய்கிறேனா, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்கிறேனா என்று பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கு மைனஸ். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்மாதிரியான ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். நம்ம அதை அப்படியே பிரட்டி போட்டுட்டோம். நான் ஊழியம் செய்யாமல் ஊழியம் கொள்ளும்படியாய் வந்திருக்கின்றேன். இதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. இயேசுவானவர் சொல்லுகிற அந்த மைய பொருளை சற்று கவனித்து பாருங்கள். மனிதர்களை மீட்கவும் அவர்களுக்கு என் ஜீவனை கொடுக்கவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். எப்படி இந்த ஒரு கருத்தை அவருடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறார்? திருமறை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் இந்த வார்த்தைக்கான ஒரு பின்னணியில் உள்ள காரியம். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய வாழ்வு, பிதாவானவருடைய நோக்கம், பிதாவானவருடைய ஊழியம், இவைகள் எல்லாமும் எங்க வந்திருக்கு? இயேசுவானவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கிட்ட அவர் தான் வந்தார். ஆண்டவரே என்ன அனுப்புங்க, நான் போறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுங்கள், நான் போகிறேன் அப்படின்னாரு. அவர் இந்த உலகத்திலே பாலகனாய் அவதரித்தார். அப்ப பிதாவானவருடைய நோக்கம், பிதாவானவருடைய ஊழியம், பிதாவானவருடைய அன்பு, இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இயேசுவானவர் கொண்டு இறங்கி வந்திருக்கிறார். தன்னை அனுப்பின ஆண்டவரை போலவே இப்போது முழுமையாய் வந்திருக்கிறார். அவர் தான் சொன்னாரு, இந்த வாழ்க்கையிலே நான் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கின்றேன். அப்ப இன்றைக்கு இயேசுவானவரை நான் பின்பற்றுகிறேன் சொல்லுவேன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எனக்குள் பிரதிபலிக்கணுமே. அவரை ராஜாவாக்க மக்கள் கூடுறாங்க, ஆனால் அவரோ கடந்து போனார், கடந்து போனார். இயேசுவானவருடைய சிந்தை, இயேசுவானவருடைய செயல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவர் செய்தார், பிதாவை போலவே அவர் செய்து காட்டினார். என்ன நோக்கத்துக்கோடு அனுப்பினாரோ அதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அதுதாங்க சீடத்துவத்தினுடைய மேன்மை. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் உண்மையான ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொள்கிற மேன்மை என்ன? அவரை போல நாம் காணப்படுகின்றோம், இயேசுவானவரை போல காணப்படுகின்றோம், கடவுளுடைய அன்பை போல நாம் காணப்படுகின்றோம், அவருடைய நோக்கத்தை போல நம்முடைய நோக்கமும் காணப்படுகின்றது. இதுதான் கிறிஸ்துவனுடைய மேன்மை. அப்ப இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த பகுதிகளை மறுபடியுமாய் நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை இழப்போம் என்று சொன்னாலும் உறுதியாய் நிற்போமா? அப்படி ஜீவனுக்கு எதிராக நாம் போராடுகின்ற வேளையிலே இன்னொரு மனிதனை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேனா? என்னுடைய சீடத்துவத்தின் வழியாக கடவுளுடைய அன்பை இன்றைக்கு இந்த உலகத்தில் எடுத்துரைக்கின்றேனா? இயேசுவை போல வாழ்ந்து காட்டுகின்றேனா? இந்த ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு நமக்கு முன்பாய் காணப்படுகிறது. இந்த மாலை வேளையிலே இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் நம்மை இந்த ஒரு வாழ்வுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். கிறிஸ்துவர் தான், அதில் மாற்றம் கிடையாது. இன்னும் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவர்கள், அதில் மாற்றம் கிடையாது. திடப்படுத்தல் பெற்ற கிறிஸ்துவர்கள், மாற்றம் கிடையாது. ஆலயத்திற்கு சந்தா செலுத்துகிற கிறிஸ்துவர்கள், மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்வு உமக்கு முன்பாக எப்படி இருக்கின்றது?
நான் எத்தனை முறை உம்மை மறுதலித்திருப்பேன். எத்தனை முறை சாதாரண ஒரு காரியத்திற்காக நான் உம்மை மறுதலித்திருப்பேன். என் வழியா இன்றைக்கு யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்? ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியா என் வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கின்றேன். D.L. மூடி நம் அனைவருக்கும் தெரிந்த மிகப்பெரிய பிரசங்கியார் D.L. மூடி. அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தவறினை செய்தேன். 1871ஆம் ஆண்டு என் வாழ்க்கையிலே ஒரு தவறு நடந்தது. அந்த தவறினை அன்று நான் சிந்தித்து பார்த்து அன்றோடு அதை விட்டுவிட்டேன். அது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அது நான் மரிக்கின்ற வரை என்னை அது தொடராது. அப்படி என்ன தவறு அவர் செய்தார் என்று நான் அதை படிக்கின்ற பொழுது, அவர் மிக ஒரு பெரிய ஆலயத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கின்றார், அழைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்ட பின் நான் என்ன செய்யணும் தான் தலைப்பு. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து என்று நான் அறிந்த பின்பு நான் என்ன செய்யணும், இதான் அன்றைக்கு அவர் கொடுத்த தலைப்பு. இந்த தலைப்பிலே அவர் மிக ஆழமான செய்தியை, பிரசங்கத்தை மிக அழகாக நேர்த்தியாக எடுத்துரைக்கின்றார். மக்கள் எல்லாம் ஆவலாய் கேட்கிறார்கள். தொடர்ந்து ஊழியத்தின் நிமித்தமாக அவர் சோர்வுற்று போகிறார். ஆகவே ஜெபிக்கின்ற நேரம் வருகின்றது. ஜெபிக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது தன்னுடைய சோர்வின் நிமித்தமாக இந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இன்று பேசின இந்த திருமறை பகுதிகள், இந்த தியானங்களை எல்லாம் நீங்கள் வீட்டிலே போய் சிந்தித்து பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வீட்டில் போய் படிச்சு பாருங்கன்னு. அது போல வீட்டிலே போய் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து அடுத்த வாரம் வருகின்ற பொழுது அதை குறித்து என்னிடத்திலே பேசுங்கள் என்று மோடி கூறி ஜெபித்து முடித்து விட்டார். தன்னுடைய சோர்வின் நிமித்தமாய் அப்படி செய்து விட்டார். அங்கு ஆராதனை முடிவிற்றது. ஆயர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறினார். ஆசீர்வாதம் கூறுகின்ற வேளையிலே தெருக்களிலே, அந்த தெருவிலே, ஆலயம் இருந்த தெருவிலே சைரன் சத்தம், பயங்கரமான சைரன் சத்தம். ஜனங்கள் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள். என்ன, ஒரு பெரிய தீ விபத்து அந்த தெருவில். ஒருவரும் அப்படி இப்படி போக முடியாத அளவிற்கு ஒரு பெரிய தீ விபத்து. அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து போனார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த தீயிலே மாண்டு போனார்கள். அந்த மாண்டு போன மக்களிலே பெரும் பகுதியினர் அன்றைக்கு ஆராதனையிலே செய்தியை கேட்ட ஒரு மக்கள், செய்தியை கேட்ட மக்கள். அந்த இரவிலே மோடி யோசித்தாராம், ஒருவேளை ஆண்டவருடைய செய்திக்கு பின் நான் ஒரு அறைகூவலை கொடுத்திருப்பேன் என்று சொன்னால் அதில் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்க்கை பெற்றிருப்பார்கள். என்னுடைய சோம்பேறித்தனத்தினால் அன்றைக்கு நான் அந்த செய்தியை செய்யவில்லை. அவர்கள் பாவிகளாகவே மரித்து போனார்கள். முடி சொல்லுகிறார், இந்த தவறை நான் இனி இன்னொரு நாள் செய்ய மாட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு என்று சொல்லுகிற வார்த்தை தான் உண்மை. நாளை என்று சொல்லுகிற வார்த்தை அது பொய்மை. நாளைக்கு நான் உயிரா இருப்பேனா, நீங்க உயிரா இருப்பீங்களா, யாருக்கும் தெரியாது. நாம் கண்ணெதிரே பார்த்தவர்கள் திடீரென்று செய்தி கேட்கிறோம் மரித்து போனார்கள் என்று. அப்பேற்பட்ட ஒரு கொரோனாவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவனே கேரண்டி கிடையாது. நீ எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் சரி, லட்சத்திலே புரளுகிற மனிதனாக இருந்தாலும், கோடியிலே புரளுகின்ற மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆஸ்பத்திரியில் என்ன வசதி இருந்தாலும் மரித்து போகிற செய்தியை தான் நாம கேட்டோம். அப்பேற்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இலவசமாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மை சீடத்துவத்தின்குள்ளாய் நான் கடந்து வர என்னை அர்ப்பணிக்க எனக்கு கிருபை தாரும். மாயமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கல்ல, உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்க்கை, உமக்காக போராடுகின்ற ஒரு வாழ்வு, என் விசுவாசத்திற்காக போராடுகின்ற ஒரு வாழ்வு, உம்மை மறுதலிக்காத ஒரு வாழ்வு, என் வழியாய் இன்னொரு மனிதன் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு. என்னுடைய சீடத்துவத்தின் வாழ்க்கையிலே நான் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியாய் அநேக மக்களை மீட்கின்ற ஒரு மகனாக, மகளாக, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கின்ற ஒரு மகனாக, மகளாக என்னை மாற்றும். அமைதி காத்து ஜெபிப்போமா? அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை என் உள்ளம் தீமைகள் நிறைந்திருக்குமே என்றால் என்னை மாற்றவாறும் ஆண்டவரே, தீய மனதை மாற்றவாறும். பாடுவோமா அந்த பாடலை? ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். பாடின வண்ணமாக எங்கள் மனதை மாற்றும். தீமைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மனதை மாற்றும். உமக்காய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, உமக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, உம்மிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். இந்த சீடத்துவத்தின் மேன்மையை அறிந்த நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்க
இந்த மாலை நேரத்திலே முன் வருகிறேன். என்னை ஆசீர்வதி. உம்மை போல் ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறவனாக, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்கிறவனாக என்னை மாற்றும். நான் இன்று என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் போராட எனக்கு கிருபைகளையும் பலத்தையும் தாரும். அநேகருக்கு முன்மாதிரியாக என் வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும். ஆண்டவரே, இந்த வேலைகளை இப்படியாய் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பொதுவாக இருக்கிற பசுசபையும் பசுவாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் முழுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்ந்திருப்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை கேட்போம். அரசு அறிவிப்பு வருவரை தொடர்ந்து புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். நாம் செலுத்துகின்ற சந்தா தொகையினை குறித்து ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்முடைய இந்த புதிய சந்தா அட்டை தொடங்குகின்ற பொழுது 450க்கும் மேலான சந்தா அட்டைகள் சபையாருக்கு விநியோகிக்கப்பட்டது. அப்படி விநியோகிக்கப்பட்ட சந்தா அட்டைகளிலே 121 அட்டை மாத்திரம்தான் இந்த 6 மாதம் தொடர்ந்து சந்தா செலுத்தி இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் சற்று குறைந்து இருக்கின்றது. சற்று யோசித்து பாருங்கள். இந்த கொரோனாவின் காலத்திலே திருச்சபையை நிர்வகிக்க வேண்டிய காரியத்தில் எதிலும் குறைவு கிடையாது. நாம் பேராயத்திற்கு செலுத்த வேண்டிய அசஸ்மெண்ட் தொகை ஏறக்குறைய 70,000 ரூபாய், அதை செலுத்த வேண்டும். ஆலய பணியாளருக்கு மாதாந்திர ஊதியம் கொடுக்க வேண்டும். அவர் இல்லம், ஆலயம் இவைகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கு மேலாக மற்ற காரியங்கள். ஆக சபையார் இதை மனதிலே வைத்து உங்கள் சந்தா உரையை உடனடியாக திருப்பி செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெறும் 121 நபர்கள், குடும்பங்கள் அல்ல, 121 நபர்கள், ஏறக்குறைய 60 குடும்பம். 60 குடும்பங்கள் தான் இன்றைக்கு தொடர்ந்து சந்தா செலுத்தி வருகிறார்கள். ஆகவே இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பேராய சட்டத்தின்படி கணவன் மனைவி இருவரும் சந்தா தொகை செலுத்த வேண்டும். ஆக ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் அட்டைகள் இருக்குமே என்றால் தயவு செய்து எடுத்துச் செல்லுங்கள். அதேபோல் திருவிருந்து பெற்ற அனைவரும் சந்தா செலுத்த வேண்டும். இது பேராயத்தினுடைய சட்டம், திருச்சபையினுடைய சட்டம். ஆக இவைகளெல்லாம் மனதிலே கொண்டு வரும் காலங்களிலே உற்சாகமாய் நீங்கள் இந்த தொகையை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அறுவடை பண்டிகை பாக்கி தொகை வைத்திருக்கிறவர்கள் உடனடியாக திருப்பி செலுத்துங்கள். நம்முடைய பொருளை திரு சார்ல்ஸ் குல்ஸ்நேசன் அவர்களிடத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய தொகையை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். வாரந்தோறும் அறிவிக்கிறபடி ஞாயிறு தோறும் நம்முடைய சபையின் பெண்கள் மாலை 5 மணி அளவிலே ஆலயத்தில் ஒன்று கூடி ஜெபிக்கின்றனர். விருப்பமுள்ள பெண்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு திருச்சபைக்காக, தேசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி அளவிலே நம்முடைய பாடகர் குழுவினுடைய பயிற்சி நடைபெறும்.
ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வருகிற வாரம் 17ஆம் தேதி ஞாயிற்று மாலை 7 மணிக்கு நம்முடைய சபையிலே பாடகர் பயிற்சி நடைபெறும். பாடகர் குழுவில் இருக்கின்ற அனைத்து அங்கத்தினர்களும் தவறாமல் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாலிபர்களானாலும் பெண்களானாலும் பெரியவர்களானாலும் இந்த பாடகர் பயிற்சியிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சமுதாய கூடம் பின்புறம் மிக அழகாக நேர்த்தியாக ஒயிட் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறது. சபையார் அதை பார்த்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அநேகர் இன்றைக்கு அதை உபயோகப்படுத்துகிறபடினால் அதை அழகு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே உண்டு. ஆக அந்த சமுதாய கூடத்தை பார்வையிட்டு செல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்முடைய ஆலய பணியாருடைய இல்லம் மழையிலே அதிகமாய் ஒழுகுகின்றது. ஆக அதை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்திலே உண்டு. ஏனென்றால் அவர் மனைவி பிள்ளைகள் இவரெல்லாம் அந்த வீட்டிலே வசிக்கிறார்கள். நம்முடைய வீடு ஒழுகும் என்றால் நாம் எவ்வளவாய் கவலைப்படுவோமோ அதை போல் அதற்காக கவலைப்பட வேண்டும். ஆக விரைவில் அந்த பணியும் நடந்து கொண்டு வருகிறது. பேராயத்தினுடைய அறிவிப்பின்படி 3 கொட்டேஷன்கள் பெறப்பட்டு லோயஸ்ட் கொட்டேஷன் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதற்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆயர் அவர்களின் உடன் பிறந்த சகோதரி தங்கை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சற்று கவலைக்கிடமான ஒரு இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் இப்போது மியாட் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார். ஆகவே தயவு செய்து அவருடைய சகோதரி சுகம் பெறும்படியாய் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய திருச்சபை உறுப்பினர் திரு தியாஃபலஸ் நேர்நகர் பகுதியில் இருக்கிற தியாஃபலஸ் அவர்கள் ஹெர்னியா ஆபரேஷன் முடிந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார். அவரும் சுகம் பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேராயத்தினுடைய அறிவிப்பு. ஆயர் பணிக்கான விண்ணப்பங்கள் பேராய அளவிலே வரவேற்கப்படுகின்றன. நம்முடைய ஆலயத்தில் யாராயிலும் விண்ணப்பிக்க விரும்பினால் ஆயர் அவர்களை சந்தித்து அதற்கான விளக்கங்களை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நோட்டீஸ் போர்டிலும் இதற்கான விளம்பரம் ஒட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரங்களை வாசிக்கின்றேன். சந்தா 9070 ரூபாய். ஆலய கட்டிட நிதி 5400 ரூபாய். நற்செய்தி பணி 1940 ரூபாய். பெண்கள் ஐக்கிய சங்கம் 1380 ரூபாய். ஆண்கள் ஐக்கிய சங்கம் 990 ரூபாய். இளைஞர் ஐக்கிய சங்கம் 2790 ரூபாய். சிறுபிள்ளைகள் ஊழியம் 2080 ரூபாய். பேராய விடுதிகள் வாரிய நிதி 1125 ரூபாய். வேதாகம சங்க நிதி 2225 ரூபாய். குடும்ப பண்டிகை நிதி 1530 ரூபாய். ஆராதனை காணிக்கை 2975 ரூபாய். நன்றி படையல் 44,050 ரூபாய். ஆயர் இல்லம் தசம பாகம் 2370 ரூபாய். ஆக 77,925 ரூபாய் வரவு பெற்றோம் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். கடந்த வாரத்திலே விடப்பட்ட 2 நபர்கள் 12ஆம் தேதி ராமகிருஷ்ணா நகர் பகுதியை சார்ந்த பேபி நாகா ஷல்லான் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆல்ஃபிரட் அலெக்சாண்டர். முருகப்பா நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் லிஸி எட்வின் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எட்வின் தயாநாதன். 13ஆம் தேதி இன்று காமராஜ் நகர் பகுதியை சார்ந்த மிஸ் ஆட்லின் சில்வியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கமாலியன் பிராங்க்லின் ஞானதுரை. 14ஆம் தேதி நந்தியம்பாக்கம் பகுதியை சார்ந்த மிஸ் ரெபேக்கால் ரூபினி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சாலமோன் ராஜா. உலகநாதபுரம் பகுதியை சார்ந்த மிஸ் எத்தில்ஸ் ஷாமிலி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சார்ல்ஸ் பிரவீன் குமார். 15ஆம் தேதி பாரதியார் நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் செல்வின் டைட்டஸ் சன் ஆஃப் மிஸ்டர் அசரியா. திருவத்தியூர் பகுதியை சார்ந்த மிஸ் ஏஞ்சல் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பீட்டர் தேசப்பன். சத்தியவாணி முத்து நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் ஜெசி அருள்மணி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஸ்டான்லி ஸ்டீஃபன் ராஜ். காமராஜ் நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் டேனியல் சன் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் பாபு. 16ஆம் தேதி சத்தியவாணி முத்து நகர் பகுதியை சார்ந்த மாஸ்டர் ஜெரின் ஜோயல் சன் ஆஃப் மிஸ்டர் ஆமோஸ் அமிர்தராஜ். எர்ணாவூர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் கேத்ரின் ரேணுகா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ரூபன் ராஜ். விம்கோ நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் ஷோபா செல்வகுமாரி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எம்ஏ மைக்கேல் ராஜ். நேரு நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் ஷேரன் செல்வகுமாரி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பால் தினகரன். முல்லை நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் அந்தோனி. ஜே நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் கோட்டீஸ்வரன்.
காமராஜ் நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் பீட்டர் செல்வின் துரை சன் ஆஃப் மிஸ்டர் பாஸ்கர். 18ஆம் தேதி வள்ளுவர் நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் அன்புமணி அன்பு செல்வி ஜெயக்குமாரி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ராஜா சிங் கோயல்ராஜ். ஜே நகர் பகுதியை சார்ந்த மிஸ் ரேச்சல் பிரபா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் பொன்னையா. 19ஆம் தேதி சத்யவாணி முத்து நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் ஜோனத்தான் தீமத்தி, சன் ஆஃப் மிஸ்டர் ஜேசன் ராஜதுரை. உலகநாதபுரம் பகுதியை சார்ந்த மிஸ்டர் ராபின் சாமுவேல், சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டான்லி மேத்யூ ஆகியோர் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். திருமண நாட்கள் காண்கிற தம்பதிகள் பெயரை வாசிக்கின்றேன். 16ஆம் தேதி சக்திபுரம் பகுதியை சார்ந்த மிஸ்டர் ஜெய்சிங் கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் சோஃபியா தம்பதியினர் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்கின்ற திருச்சபை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண அருள் செய்வாராக. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே பிறந்த நாள் காண்கிற மக்களுக்காய் நாம் ஜெபிப்போம். திருமதி மாலா சார்ல்ஸ் அவர்கள் பிறந்த நாள் காண்கின்ற மக்களுக்காகவும், நம்முடைய ஆயரின் சகோதரிக்காகவும், திரு தியாஃபலஸ் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். திருமண நாளை காண்கிற தம்பதிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அவர்களுக்கு மேலும் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே காணும்படியான அந்த திருமண வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த திருமண வாழ்க்கையில் கர்த்தாவே கணவனும் மனைவியுமாக சுவாமி உமக்கு முன்பாக ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய நாட்களெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. நீர் ஆண்டவரே நீர் தரும்பொழுது மாத்திரமே ஆண்டவரே அதை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் நாங்கள் அதை பெற்று வாழ முடியும் சுவாமி. ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைக்கிற கர்த்தராக இருக்கிறீர் சுவாமி. அதை முழு மனதோடு உணர்ந்து சுவாமி திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்பதியும் சுவாமி அதன் பரிசுத்தத்தை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து சுவாமி தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆயரனுடைய சகோதரிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, மருத்துவமனையிலே ஆண்டவரே கவலைக்கிடமாக ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. தேவரீர் தாமே கர்த்தாவே மகளின் ஆண்டவரே அந்த படுக்கையை ஆண்டவரே அந்த வியாதியின் படுக்கையை ஆண்டவரே நீர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு இன்ன வியாதி என்று எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே, ஆனாலும் பரலோகத்தின் தேவன் தாமே அதை அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சுவாமி விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று உம்முடைய வேதவசனம் சொன்னதற்காக ஆண்டவர் அந்த மகளை ஆண்டவர் இந்த நேரத்திலே நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. மகளினுடைய பலவீனம் ஆண்டவரே வியாதி எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மகளினுடைய ஆண்டவரே அந்த படுக்கையை நீர் மாற்றி போட முடியும் சுவாமி. அந்த வியாதியை பேர்பட்டதான வியாதியாக இருந்தாலும் கூட கர்த்தாவே அதுக்கு கொடுக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சையானது சுவாமி கிரியை செய்த ஆண்டவரே அந்த மகளை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே வண்ணமாக ஆண்டவரே அறுவை சிகிச்சை முடிந்த ஆண்டவரே வீட்டுக்கு வந்திருக்கிற தியோஃபலஸ் என்ற சகோதரனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வயதான காலத்திலே சுவாமி அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவர் அந்த சிகிச்சையானது ஆண்டவரே அந்த எடுத்துக்கொண்ட சிகிச்சையானது சுவாமி பூரணமாக ஆண்டவரே அவர் நலம் பெற நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மருந்துகளும் மாத்திரைகளும் இருந்தாலும் கூட கர்த்தாவே உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்தால் மாத்திரமே சுவாமி நாங்கள் பூரணமான சுகத்தை பெற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்த ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்பாக ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே சைடு எஃபெக்ட்களும் வராதபடிக்கு ஆண்டவரே மகனை நீர் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே முற்றுமுடியுமாக ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து முழுமையான ஒரு பூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது இந்த நேரத்திலே நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு சுவாமி உம்முடைய செவிகள் கேட்கிறவைகளாகவும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு இறுதியாக நாம் அனைவருமாக எழுந்து நின்று
புதுவாழ்வு பாடலில் 266வது பாடல், எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவருக்காக அப்போது நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம்.
ஜெபிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவருமாய் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடைகளே. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே வெளிப்பட்ட உம்முடைய கிருபைக்காக, உடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் சுவாமி. இன்று எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்காய் உம்முடைய சமூகத்திலே மறுபடியுமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர், எங்கள் ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தர வேண்டுமா உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எங்களுக்கு திருமறை சொல்லுகிறதே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறதே. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர், எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமா உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவரவர் தேவைக்கேற்ப ஆண்டவரே இந்த மாலை வேலையிலே நீர் பலன் தர வேண்டுமா உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாரும். சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, இப்போதும் ஓய்வு நாளிலே அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் விரைவிலே திறக்கப்பட உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த மாலை வேலையிலே சுவாமி நாங்கள் வீடு திரும்பும்போது உம்முடைய கிருபை எங்களோடு கடந்து வரட்டும். மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறவரை ஆண்டவரே, ஆராதிக்கிறவரை ஆண்டவரே, உம்முடைய மாறாத வழிநடத்துதலும் கிருபையும் எங்களோடு தங்கியிருக்கட்டும். எல்லா துதி கனமகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம்.